கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை தேவன் நமக்கு காண செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கடந்த ஆண்டு முழுவதும், கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை இம்மட்டும் இந்த 4 மாத காலம் முழுவதுமாக இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். இந்த 5ஆம் மாதத்தை தேவன் நமக்கு காணும்படி கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 மாத காலம் முழுவதும் நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சபாந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, கடந்த 4 மாத காலம் முழுவதுமாய் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். இந்த வருஷம் ஆரம்பம் முதல் ஆண்டவரை இம்மட்டும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சாமி. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, இந்த புதிய மாதத்தை ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த மாதம் முழுவதுக்கும் தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய குடும்பத்தினருக்கும் எஸ்அப்பா நீர் போதுமானவராய் இருந்து நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. எல்லாருடைய போக்கு வரத்து வரவு செலவு திட்டங்கள் எல்லா ஆலோசனைகள் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் பரத்திலிருந்து நீர் கொடுத்து ஆசீர்வதித்து நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உடைய திருக்கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். 4 மாத காலம் முழுவதும் ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் செய்த எல்லா சகல நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா தயவுகளுக்காகவும் எல்லா கிருபைகளுக்காகவும் எல்லா இரக்கங்களுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டும் எங்களை தாங்கி நீர் ஏந்தி நீர் சுமந்தீர் தப்புவித்தீர் பாதுகாத்தீர் பராமரித்தீர். ஆண்டவரே இம்மட்டும் பாதுகாத்த தேவன், இனிமேலும் நீர் எங்களை பாதுகாக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஜீவனுள்ள காலமெல்லாம் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் வாழ தகப்பனே, நன்றியுள்ள ஆண்டவரே பிள்ளைகளாய் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை நன்றியுள்ள இருதயத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க, தொடர்ந்து கூட இருங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் அனைவரும் சுகமாய் இருப்பீர்கள், ஆரோக்கியமாய் இருக்கிறீர்கள் என்று நம்பி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்திருக்கிறார், இனிமேலும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்போ ஒரு வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, மேரேஜுக்கெல்லாம் போறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய மணி, அதாவது என்ன அவங்களால என்ன செய்ய முடியுமோ காலில் விழுந்து அந்த மணமகன் மணமகளுக்கு என்ன பண்றாங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல நம்ம விழும் பொழுது ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு மனுஷனுடைய பாதத்துல விழும்போது ஒரு மனுஷனே அவங்களால இயன்ற அளவுக்கு ஆசீர்வதிக்கும் பொழுது, நீங்க தேவாதி தேவனை கத்தாதி கத்தரை நீங்கள் தெய்வமாய் கொண்டு அவருடைய பாதத்தில் நீங்கள் விழுந்து வணங்கி அவரிடத்திலே நீங்கள் விழுந்து வணங்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்ப அவருடைய பாதப்படியில அந்த பூமிதான் என்னுடைய பாதப்படின்னு சொல்றாரு. அவருடைய பாதப்படியில நீங்க அமர்ந்து அவருடைய பாதப்படியில நீங்க விழுந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு அவர் பலனை கொடுத்து பதிலை தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் யார் யாரெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நம்ம வாசிப்போம், பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 4ஆம் வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது,
கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம தெரிஞ்சுக்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் காட்டுற அந்த தேசத்துக்கு போ, உன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் அந்த தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த 4வது வசனம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காட்டுற அந்த தேசத்துக்கு போப்பா, நான் உன்னை மிகவும் பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் சொன்னபடியே, பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே கேட்கிறாரு. பரட்டு அதே மாதிரி போறாரு. பாருங்க, அடுத்தது ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. இவரு கேட்கிறார் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? ஆபிரகாம் கேட்கிறாரு பாருங்க 2வது வசனத்துல. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இவரும் என்ன பண்றாரு, ஆபிரகாம் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாம, நீ நான் உனக்கு காட்டுற அந்த தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆசீர்வாதம் வர கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனாலும் இவரால் அதை பொறுத்துக்க முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் எலியேசர் இருக்கிறானே. ஏன்னா எலியேசர் அவங்க வீட்டு வேலைக்காரன். ஆனா வேலைக்காரன் சுதந்திரவாளியா இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்ல, நீ வெளியில வந்து வானத்தை அண்ணாந்து பாரு, உன் சந்ததி இவ்வனமாய் பெருகும் என்று சொல்லி அந்த நட்சத்திரங்களை நீ பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்க எந்த காரியத்துல குழந்தை இல்லைன்னு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னும் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கவே இல்லையே, நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துறது, எப்படி என் பிள்ளைகளை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோடு வேதனையோடு இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமோடு சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை நம்ம வாசிக்கலாம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு அப்படின்னு சொல்றாரு. ஆபிராமுக்கு தரிசனமாகி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு அப்படின்னு சொல்றாரு. உத்தமனாயிரு. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பதாக நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, இவனுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால தன்னுடைய மனைவியாகிய சாராய் என்ன பண்றா அப்படின்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்ப இங்க என்ன பண்றா,
குழந்தை இல்ல, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது, எவ்வளவு நாள் ஆண்டவர் சொன்னாரு ஆனா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி இந்த சாராய் அவசரப்பட்டு என்ன பண்றாங்க, எகிப்து தேசத்திலிருந்து அடிமை பெண்ணாக கொடுக்கப்பட்ட அந்த ஆகாரை அழைத்து என்ன பண்றா, நீ மறுமனையாட்டியாக இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சிடலாம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் கர்ப்ப பிறப்பை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இவர் மனைவி பேச்சை கேட்டுட்டு அந்த பொறுமை இல்லாததுனால ஆகார திருமணம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை அவரு மீறாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவரால் பொறுமையா காத்திருக்க முடியல. ஆகினால இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் சொன்னா அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு சொன்னதை, அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக உங்களுக்கு அவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னது போலதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று. ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 3ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். பாருங்க, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், முகங்குப்புற விழுந்து வணங்கினான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்படின்னா, ஆண்டவர் நிச்சயமா, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க வார்த்தைனா மீறிட்டேன், இனி நான் உனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை ஆபிராம் என்ன பண்றாரு அப்படின்னா விசுவாசித்தார். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ஆபிராம் கிட்ட என்ன சொல்றாரு, ஆபிராமே நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் புறப்பட்டு போறாரு. மறுபடியும் ஆபிராமுக்கு அவர் தரிசனமாகி உன் சந்ததியை நான் இவனமா பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஆனா இடையில என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டதுனால ஆகார திருமணம் செய்து கொள்றாரு. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிராமுக்கு தரிசனமாகி நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஆபிராம் முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கினான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க, இனி நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆபிராமுக்கு சொன்னபடியே என்ன பண்றாரு அப்படின்னா, ஆபிராமை அழைத்து ஆபிரகாம் என்று பெயரை மாற்றி சொந்த கர்ப்ப பிறப்பை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னபடியே கர்த்தர் ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அடுத்தது ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமையும் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்னென்ன சொன்னார் அப்படின்னா, நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ அப்படின்றாரு. புறப்பட்டு போறாரு. நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்றாரு. உடனே முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே நான் உனக்கு முன்பதாக நான் உத்தமனா இருக்கிறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி முகங்குப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறாரு. ஆண்டவர் அதே போல சொன்ன தேவன் ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அடுத்து ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தேசத்துல அவர் என்ன பண்றாரு, பஞ்சமா இருக்கு. ஆனாலும் இவர் என்ன பண்றாருன்னா விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பாருங்க, இங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த மனுஷங்கிட்டையும் அவர் கையை நீட்டல, யாரையும் எதிர்பார்க்கல. எனக்கு இந்த மாதிரி பஞ்சம் ஆயிடுச்சு, எனக்கு யாராவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈசாக்கு போய் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல. ஆனா இவர் என்ன பண்றாரு, கர்த்தரை நம்பி விதை விதைத்ததுனால
ஆண்டவர் என்ன பண்றாரு? 100 மடங்கு பலனை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உங்க சூழ்நிலை தாறுமாறா இருக்கலாம், வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஐயோ, இந்த கடனை நான் எப்படி கட்டுவேங்கிற உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நான் எப்படி இந்த கடனை கட்டுவேன், எனக்கு வருமானமே இல்லையே, எப்படி இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வர்றதுன்னு சொல்லி உங்க சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட ஈசாக்கை போல பஞ்ச காலத்திலயும் அவர் என்ன பண்றாரு? கர்த்தரை நம்பி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அப்போ அவன் யாரை நம்பி விதைக்கிறான் அப்படின்னா, என் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆண்டவரை நம்பி அவன் விதைக்கிறான். கர்த்தர் அவனை 100 மடங்கு கர்த்தர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். அதே போல பிரியமானவர்களை, நீங்களும் கூட ஆபிரகாம் அப்படிதான் சோர்ந்து போனார். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவனை சரி பண்ணி அவன் மனம் திரும்பி மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதே போல நீங்களும் கூட சோர்ந்து போய் ஒருவேளை காணப்பட்டீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாக உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்து மகா பெரியவனாக உங்களையும் உங்கள் தேசத்திலே ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்து யாக்கோபு என்ன பண்றாரு? யாக்கோபு தன்னுடைய தாய் மாமன் லாபான் வீட்டுக்கு போறாரு. போகும்போது அவர் என்ன பண்றதுன்னு தெரியல, பொழுதாயிடுச்சு. அப்போ ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு தூங்குறாரு. அப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி ஆண்டவர் பேசுறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன பண்றாரு? நான் புறப்பட்டு பத்திரமா போயிட்டு நான் பத்திரமா வந்துட்டேன் அப்படின்னா, நான் காணிக்கைகள் தசமபாகம்லாம் உனக்கு நானே செலுத்துற ஆண்டவர்ன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கடந்து போறாரு. ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, தன்னுடைய தாய் மாமனான லாபானிடத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றார். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு வரும்பொழுது வெறுங்கையோட தான் வர்றாரு. ஆனா கூட கர்த்தர் இருக்கிறார். ஆனா இந்த லாபான் வீட்டுல அப்போ அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஆனா யாக்கோபு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு கர்த்தர் அந்த இடத்தை என்ன பண்றாரு? மிகவும் ஆசீர்வதிக்கிறார். வசனம் விதமாய் சொல்லுகிறது, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். தாய் மாமன் லாபானை பார்த்து சொல்றாரு, நான் வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் தான்ப்பா இருந்துச்சு, ஆனா நான் வந்த பிறகு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தார் அப்படின்னா எங்க போனாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். அப்போ போகும்பொழுது என்ன பண்றாரு? அங்க போய் அங்க முன்னாடி இருந்தது கொஞ்சம் தான், ஆனா யாக்கோபு போன பிறகு அங்க ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளை இடுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, எல்லாருமே ஆண்டவர் சொன்னபடியே தான் கிளம்புனாங்க. அவர் சொன்னபடிதான் கேட்டாங்க. அதனால கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுகிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். அப்போ அதுக்கு நீங்க கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார். எல்லா விஷயத்திலுமே எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? பொறுமையோடு காத்திருந்து அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா விசுவாசத்தை மட்டும் அவங்க யாருமே விடல. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நற்சாட்சி பெற்றவர்களாக கர்த்தரவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்து ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது விடுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அப்போ தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஆண்டவர் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். பாருங்க, யூதனும் இல்ல கிரேக்கனும் இல்ல, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது.
ஆம்பரியமானவர்களை இன்றைக்கும் காசுக்காக, பணத்துக்காக, சாப்பாட்டுக்காக இப்படிலாம் நீங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது பாருங்க, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாரா, ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அவரை நம்பினவங்களை யாரையுமே அவர் கைவிட்டதில்லை. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணேன் அப்படின்னு சொல்லி வசனம் வருது. நீதிமானுடைய சந்ததி சாப்பாட்டுக்கு இல்லாம அப்படிலாம் கஷ்டப்பட்டதா சரித்திரமே இல்லை, நான் பார்க்கவே இல்லை, பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய அறியாமையினால் நீங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறீர்களே தவிர நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே வரும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் யாரு? ஆபிரகாம் ஆசீர்வதிச்ச தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் பாராமல் அவர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிற கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, ஈசாக்கை ஆசீர்வதித்தீரே, யாக்கோபை ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் பாராமல் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிற யாவரையும் நீர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கும்படிக்கு நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே சுவாமி. எங்களையும் நீர் ஆசீர்வதியும், எங்களுடைய குறைவுகளை நீக்கி நிறைவாக ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மிகவும் பெருக பண்ணி உங்களை கர்த்தர் இருக்கிற தேசத்தில் உங்களை சமாதானத்தோடு கூடியிருக்க அவர் கிருபை செய்வார். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 14:23 வசனம் விதமாய் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று. வானத்தையும் பூமியையும் உடையவர். ஒரு மனுஷன்ட்ட என்ன இருக்கும்? ஒரு மனுஷன்ட்ட அவங்களுக்கு உள்ளது இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரா பாருங்க, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, வானமும் பூமியும் அவருடையது. நீங்களும் உங்க கையை யாருக்கிட்ட அக்கம் பக்கம், எனக்கு 5 ரூபா கொடு, எனக்கு 10 ரூபா கொடு, எனக்கு 5000 கொடு, எனக்கு 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடுன்னு சொல்லி உங்க கைய நீங்க உங்களுக்கு நேரா நின்றீங்களா? இல்ல வானத்தையும் பூமியையும் உடையவராகிய கர்த்தரிடத்துல, அந்த உன்னதமான தேவனிடத்துல உங்க கையை நீங்கள் உயர்த்துகிறீர்களா? நீங்க தேவனிடத்திலே நீங்கள் கையை உயர்த்தும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று வேதம் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுடைய அறிவு கண்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் கிட்ட இன்னும் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப அவர்கிட்ட இருக்கிறத நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம கேட்கும் பொழுது நிச்சயமா கொடுக்காம இருக்க மாட்டார். ஒரு பேரண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு தான் கிட்ட இருக்கிறத கொடுக்காம இருப்பாங்களா? நிச்சயமா கொடுப்பாங்க. ஆனா சில காரணங்கள் பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னா, இரு பொறுத்திருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஏற்ற வேலை வரும் பொழுது கொடுப்பாங்க. இன்றைக்கு கூட சரியான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள நீங்க வரும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தும் பொழுது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 96ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி. பாருங்க, மகிமையும் கனமும் எங்க இருக்கா? அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னால கேவலமா பேசுறாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்றவங்களா இருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் என்ன இருக்குதா? மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தால், நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால், நிச்சயமாக தேவன் உங்களையும் அவர் கனம் பண்ணுவார். பிறர் போற்றுகிற அளவுக்கு, பிறர் புகழுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை அவர் நிமிர பண்ணுவார். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், உன்னை நான் வாழாக்காம உன்னை நான் தலையாக்குவேன், நீ கீழாக மாட்டேன், நான் நீ மேலா இருப்ப அப்படின்னு தான் சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரே தவிர, நீங்க போய் ஜனங்க கிட்ட நீங்க கன குறைவுபடுவீர்கள் அப்படின்லாம் என்ன பண்ணல ஆண்டவர் சொல்லல. ஆனா என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவரை அசட்டப் பண்ணிட்டு ஒரு மனுஷங்கிட்ட மரியாதை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது நியாயமானது அல்ல. பிரியமானவர்களே,
ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனும் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் தேவனாய் இருந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் பாராமல் என்ன பண்றாரு அவரு? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் யாவரையும் அவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். தம்மை உண்மையோடு தொழுது கொள்ளுகிற யாவரையும், உண்மையாய் தொழுது கொள்ளுகிற யாவரையும் அவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் கூட உங்களுடைய தலையை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் உங்கள் தலையை தாழ்த்தி பரலோகத்துக்கு நேராக, அவருக்கு நேராக, உன்னதமான தேவனுக்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர், முன்னோர்களை ஆசீர்வதித்து நற்சாட்சி பெற்றவர்களாய் விளங்க செய்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து நல்ல சாட்சி உள்ளவர்களாக தேவன் உங்கள் தேசத்திலே அவர் குடியிருக்க பண்ண அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யாபேஸ் ஜெபம் பண்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி யாபேஸ் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றார். பாருங்க, யாபேஸ் அவங்க அம்மா பெற்றெடுக்கும் பொழுது அவ துக்கத்துல பெற்றதுனால துக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, பேரு வைக்கிறான் யாபேஸ் அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஆனா அவ அதெல்லாம் பொருட்படுத்தல. நான் எங்க அம்மா என்னை எப்படி வேணா பெத்தெடுத்திருக்கலாம், என்னை எப்படி வேணா அவங்க கூப்பிடலாம், என்னை என் துக்கம்னு சொல்லி கூட அவங்க கூப்பிடலாம், ஆனா என் துக்கத்தை மாற்றுவதற்கு என் கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறான். பெற்ற தாய் தான், ஆனா அது கூட அவன் பொருட்படுத்தல. பாருங்க, அவன் தேவனை நோக்கி, அவன் தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விளக்குங்க ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றான் யாபேஸ். அந்த யாபேசுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் அந்த யாபேசுக்கு அப்படியே அவன் வேண்டிக் கொண்டதை அப்படியே கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்களும் ஆண்டவரிடத்துல என்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நீங்க வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பதற்கு சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க தாய் தகப்பன் உங்களை ஒருவேளை வெறுக்கலாம், உங்க உற்றார் உறவினர்கள் உங்களை ஒருவேளை வெறுத்து ஒதுக்கி அவங்க பேசலாம், பெற்ற பிள்ளைகள் உங்களை வருத்தப்படுற மாதிரி துக்கப்படுற மாதிரி பேசலாம். ஆனா நீங்க யாபேச போல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, இந்த தீங்கெல்லாம் என்னை அணுகாதபடிக்கு, தீங்குக்கெல்லாம் விலக்கி என்னை பாதுகாத்துக்கோங்க, என் எல்லையை விசாலப்படுத்துங்க, பெரிதாக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் கூட ஆண்டவரிடத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது யாபேசுக்கு உத்தரவு கொடுத்த கர்த்தர், யாபேசுக்கு வேண்டுதலை அருளி செய்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்துக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கும் அவர் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவா, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களுடைய ஜெபத்திலே என் ஜீவனுள்ள தகப்பன் நீர் இறங்கி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எல்லா ஆண்டவரே, எல்லா கடனிலிருந்து உடைய ஜனங்களை விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே, வேலை கிடைக்காத, வேலை வருமானம் இல்லைன்னு சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல நிரந்தர வேலை கிடைக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வழிவாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு காணப்படுகிறதா நம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா, மலடியை பிள்ளைத்தாட்சியாய் ஆக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தானப்பா சொல்லி இருக்கிறீங்க, நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொன்னீங்களே, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, பிள்ளைகளை தலையாக்குவீராக, மேலாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வீடு கற்ற காரியத்திற்காக பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க சாமி. வீடு கற்ற காரியத்திலே கர்த்தருடைய உயிர் திறந்த வல்லமை
இறங்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பரலோகத்திலிருந்து ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நல்ல வீடுகளை கட்டி அதிலே சுகமாய் குடியிருப்பார்களாக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இன்னும் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அத்தனையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. தொழில் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தராகிய ஆண்டவர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. அவங்க பண்ற பிசினஸ கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீங்க பதில தாங்கப்பா. எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கர்த்தர் நல்ல ரிசல்ட்டை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், வேலை காரியம், வருமானம் எல்லாவற்றையும் தேவனே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய தகப்பனே ஊழியக்காரர்களாகி உங்களுடைய ஜனங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் சாமி. ஊழியத்திலே ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க தகப்பனே. சகலத்தை உங்களுடைய திருக்கரத்திலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆண்டவரே ஜனங்களை நீர் வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை நிமிர்த்தி உங்களை பெருக பண்ணி உங்களை உயர்த்துவார். God bless you.